வெல்கம் டு மிலா ஸ்டோரி எபிசோடு 6. மாட்டுக்கரு விவசாயம் செய்தல். மாட்டுக்காரர் பெரியர் கொடுத்த விதைகள் அனைத்தும் சேகரித்து வீரமுள்ள விதைகளை மட்டும் எடுத்து மண்ணில் விதைப்போம் என்று மாட்டுக்காரர் விதைகளை விதைத்து கொண்டு இருக்கிறார். மண்ணில் மண்புழு உரங்கள், செயற்கை உரங்கள் இல்லாமல் இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று மாட்டின் உள்ள சாணிகளை மட்டும் பயன்படுத்தி கொண்டு இயற்கையான உரங்களை மட்டும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார் மாட்டுக்காரர். விதைகள் விதைத்த பிறகு உரங்களை வைத்து தண்ணீர் ஊற்றி கொண்டு இருக்கிறார் மாட்டுக்காரர். மாட்டுக்காரர் ஒரு செடியும் வளரும் போது அவருக்கு சந்தோஷத்தில் தெரிகிறது. அவர் விதைத்த விதைகள் எல்லாம் செடியாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. மாட்டுக்காரர் தண்ணி ஊற்றிய பிறகு மறுநாள் மழை பொழிகிறது. மாட்டுக்காரருக்கு அளவில்லா சந்தோஷம், முகத்தில் ஆனந்தம் பொழிகின்றது. மாட்டுக்காரர் மழை பொழிகின்றது, செடி நல்லா வளரும் என்று மாட்டுக்காரர் எல்லா செடிக்கும் தண்ணீர்களை பாய்ச்சி கொண்டு இருக்கிறார். மாட்டுக்காரர் ஒரு செடியும் வளரும் போது அவர் புத்துணர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்ந்து கொண்டு இருக்கிறார். செடிக்கு தினமும் தண்ணி ஊற்றுவதும் மாட்டை பராமரிப்பதும் செடிகளை பாதுகாப்பதும் அவரது விருப்பமாக இருக்கிறது. மாட்டுக்காரருக்கு நான் தோட்டம் வளர்ப்பேன் என்று நினைக்கவே இல்லை. நான் விதைத்த விதைகள்லாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. என்னால் நம்பவே முடியல. என்னாலும் தோட்டம் செய்து விவசாயம் செய்ய முடியும் என்று மாட்டுக்காரர் செடியில் இருந்து பூக்கள் பூக்கின்றன. மாட்டுக்காரருக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. மறுநாளும் காலையில் எழுந்திரிச்சு மாட்டுக்காரர் மாடுகளுக்கு தீவனம் செலுத்த வேண்டும் என்று மாட்டுக்காரர் மாடுகளுக்கு தீவனம் சேர்த்து கொண்டிருக்கிறார். மாடுக்கு என்று தனியாக புல்லும் விவசாயம் செய்ய வேண்டும் என்று மாட்டுக்காரர் தேவையான புல்லும் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். மாட்டுக்கு தினமும் நன்றாக புல் கொடுத்து மாடிடம் கொஞ்சுவதும் பேசிக்கொண்டே இருக்கிறார் மாட்டுக்காரர் புல் வைத்த பிறகு மாட்டின் பால் அதிகரித்து கொண்டு இருக்குது. மாட்டின் பால் அதிகரிக்கும் போது மாட்டுக்காரருக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. மாடு எப்பவுமே குறையாக தான் பால் தருகிறது, இப்போ தீவனம் நல்லா வைத்தோன்னு அதிகமாக பால் தருகிறது என்று மாட்டுக்காரர் தனியிடம் பேசிக்கொண்டே, கடவுள் கொடுக்கிற நேரத்தில் கொடுப்பார் போல, எனக்கு இப்போதான் கொடுக்க நினைத்திருக்கார் போல, எனக்கு அதிகமாக பாலும் தருகிறது, காய்கறிகள் நல்லா விளைந்து கொண்டே வருகிறது, என்னால் தாங்கவே முடியல, இத்தனை நாள் கஷ்டப்படுறதுக்கு நானும் முன்னேறுவேன் என்று எனக்குள் நம்பிக்கை வந்துவிட்டது என்று மாட்டுக்காரர் பேசிக்கொண்டே விவசாயம் செய்து கொண்டே இருக்கிறார். காய்கறிகள் விளைச்சல் வரும்போது மாட்டுக்காரர் இயற்கையான உரங்களை மட்டும் கொடுக்கிறார். காய்கறிகள் இன்னும் நல்ல விளைச்சல்கள் வந்து கொண்டு இருக்கிறன. காய்கறிகள் ஒவ்வொரு விளைச்சலும் நன்றாக இருக்கிறது என்று மாட்டுக்காரர் அனைத்து காய்கறிகளும் விளைச்சலை பார்த்து கொண்டு இருக்கிறார். தக்காளி, கத்திரி, மிளகாய், கொடமிளகாய், கேரட், பீட்ரூட் என்று அனைத்து காய்கறிகளையும் மாட்டுக்காரர் விளைச்சலில் கொண்டு வந்து காய்கறிகள் அறுவடை செய்யும் நேரத்தில் வந்துவிட்டது. மாட்டுக்காரர் எல்லா காய்கறியும் அறுவடை செய்து கொண்டு இருக்கிறார். காய்கறிகள் தனித்தனியாக அறுவடை செய்து அவர்கள் மூட்டையாக காய்கறிகளை அறுவடை செய்து கொண்டு இருக்கிறார் மாட்டுக்காரருக்கு சந்தோஷம் முகத்தில் பார்க்கும்போதே தெரியுது. மாட்டுக்காரர் இயற்கையான உரங்களை மட்டும் பயன்படுத்தி மக்களுக்கு இயற்கையான சத்துக்களை மட்டும் நான் கொடுப்பேன் என்று, மக்களுக்கு குறைவான விலையில் நிறையான சத்துக்கள் உடைய பழங்களை என்னால் கொடுக்க முடியும் என்று எனக்குள் நம்பிக்கை வந்துவிட்டது. காய்கறிகள் அறுவடைகள் என்று நான் அதிகரித்து கொண்டு மக்களுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் காய்கறிகள் நான் விற்பேன் என்று மாட்டுக்காரர் காய்கறிகளை அறுவடை செய்த பிறகு மூட்டையாக தனித்தனியாக எடுத்துக்கொண்டு சந்தைக்கு செல்கிறார் மாட்டுக்காரர். நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. சந்தைக்கு செல்ல வேண்டும். காய்கறிகள், மூட்டையும் பாலையும் சந்தைக்கு செல்ல வேண்டும். நேரமாகிவிட்டால் மக்கள் அனைவரும் வருவது இல்லை. நான் முதல் வேலையாக சென்று அனைத்து விற்று கொண்டு வருகிறேன் என்று மாட்டுக்காரர் செல்கிறார். இன்றைக்கு சந்தை நல்ல வியாபாரம் விற்க வேண்டும். பாலும் அதிகரித்து கொண்டு செல்கிறேன். அதிகமான காய்கறிகளும் எடுத்து செல்கிறேன். இன்னைக்கு நான் அதிகமான வருமானம் காண முடியும் என்று என்னால் நம்பிக்கை முடியுது. பழம், காய்கறிகள், பால் என்று அனைத்தையும் எடுத்து செல்லும்போது மாட்டுக்காரர் முகத்தில் சந்தோஷம் தெரிகிறது. தினமும் இதே போன்று எடுத்து சென்ற நானும் முன்னேறுவேன். நானும் இந்த நாட்டின் மக்களை ஒருவன்று போல தினமும் 3 வேளை சாப்பிட அளவுக்கு எனக்கும் வருமானம் வரும் என்று என்னால் நம்ப முடியுது. உழைத்தால் தான் வருமானம் வருவது என்று சொல்வது உண்மைதான் போல. மாட்டுக்காரர் உழைப்பதால் காய்கறிகள், பழங்கள் அதிகரித்து சென்று வருமானம் தேடி செல்கிறார் மாட்டுக்காரர்.